வெல்கம் டு மிஸ்டர் ராஜா யூடியூப் சேனல். என்னுடைய பேர் லோகேஷ். இந்த சேனல் நான் ஒரு 4-5 வருஷமாக வச்சிட்ருக்கேன். இப்போ தான் ஒரு 14,000 சப்ஸ்கிரைபர் என்னவோ வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஃபுல்லாகவே ஷார்ட்ஸ் தான் போட்டுன்னு வந்தேன். ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் பெரிய வீடியோ போடுங்கன்றதுனால நான் இப்போ தொடர்ந்து பெரிய வீடியோ போடுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முன்ன பின்ன பேசுகிறதுக்கு அப்படி இப்படின்ட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுன்னு இருந்தேன். வியூவர்ஸ்லாம் ஷார்ட்ஸாகவே இருக்குது, ஃபுல்லாக பெரிய வீடியோ போடுங்க அப்படி கேட்டதுனால நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் பெரிய வீடியோ போட. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முன்ன பேசுகிறது அப்படி இருந்ததுன்னா. ரெண்டாவது மைக்கும் கொஞ்சம் குவாலிட்டியான மைக்லாம் இல்லை. என்னால் முடிஞ்ச காசுக்கு எவ்வளோ வருமோ அந்த மைக்கு தான் வாங்கியிருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் பெரிய மைக் வாங்குறதெல்லாம் இப்போ என்னென்னா நிறைய பேர் படிச்சுட்டு ஏகப்பட்ட பேர் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. படிச்சுட்டு நம்ம வேலை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுன்னு இருக்காதீங்க. ஏன்னா படிச்சுட்டு வேலை இல்லைன்றது உங்கள் மேலே தப்பு இல்லை. லட்சக்கணக்கில் கொடுத்து படிங்க, அப்போதான் லைஃப் மாறும் அப்படின்னு விளம்பரம் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இன்னும் விளம்பரம் பண்ணிடுறானுங்க. இப்படி விளம்பரம் பண்ணி உங்களை ஏமாத்தின்னு இருக்கானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, படிப்பை வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் தான், தேவைதான். ஆனால் படிப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டாதீங்க. இப்போ இன்ஜினியர் படிக்கிறீங்கன்னா அதுக்கான வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மற்ற டிபார்ட்மெண்ட் எது படித்தாலும் அதை பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்றது தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க தான் போகிறீங்க. எப்படி சம்பாதிக்கணுன்றத பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை படிங்கன்றேன். அதை சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பற்றி படிங்கன்றேன். ஒரு ஒரு வாட்டி ஒரு டிகிரி முடிச்சிட்ட பிறகு சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு செகண்ட் டிகிரி ஏதாவது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் போட்டு அதை படித்து அதை என்ன பண்ணணுமோ, நம்ம மணிக்கு என்ன பண்ணணுமோ அதை க்ரோத் பண்ணி நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணி போகலாம்ல. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கூட எனக்கு தோணுன ஐடியாவை நான் உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா கேளுங்க. இப்போ இருக்கிறது பிஸ்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன ப்ராடக்ட்டோ ஹேர் க்ரோத்துக்கு, இப்போ ஐஸுக்கு, நோஸுக்குன்ட்டு ஏகப்பட்ட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணினே இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணினே இருக்கிறாங்க, ரொட்டேஷன் பண்ணினே இருக்காங்க. சப்ளிமெண்ட் பவுடர் சேல்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஹெல்த் ஃபுட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னவோ சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. படிச்சுட்டு அத்தனை வருஷம் வேலை கிடைக்கும்னு நம்பி சும்மாவே இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் படித்தது லட்சக்கணக்கில் போட்டு காசு கொடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த 1 வருஷம் தேடிப்பீங்க, 2 வருஷம் தேடிப்பீங்க, கிடைக்கல, வேலை கிடைக்கல. அதுக்கு சும்மாவே இருக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு வேலை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கரெக்டாக அதை பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலான்றதை நீங்கள் கொஞ்சம் அப்படி போகணுன்ற நான். ஏன்னா இப்போ எனக்கு தேவையானது உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு தேவையானது எனக்கு தேவைப்படும். நம்ம அப்படி போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி சொல்கிறேன். அதனால படிப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டாதீங்க. கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோங்க. முதல்ல கொஞ்ச நாள் அந்த தொழிலில் வேலை செய்யுங்க. அதை தெளிவாக கற்றுக்கிட்ட பிறகு அதை தொழிலாக மாற்றுங்க, பிஸ்னஸ்னால் மாற்றி அதில் ஏர்ன் பண்ணுங்க. கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் போக போக அதுலேயே வருமானம் அதிகமாகும். அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம படித்த வேலையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அதுவே யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்காது. படித்த உங்களாலேயே இந்த வேர்ல்டில் சர்வே பண்ண முடியல வேலை இல்லாமல் அப்படின்னா படிக்காதவங்க பார்த்துக்கோங்க அப்போ என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு. நீங்களாவது படித்த நாலேஜை வச்சுக்கிட்டு யோசித்து ஒன்று ட்ரை பண்ணி அதை கொண்டு போவீங்க உங்கள் லைஃப்பை. படிக்காத முட்டாள் என்ன பண்ணுவான், இன்னொருத்தன் சொல்கிறத கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது யார்? உங்களை மாதிரி படித்தவங்க எங்ககிட்ட சொல்கிறத நாங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். லைஃப் அப்படி தான் ஓடும். நான் என்ன சொல்கிறேன்னா நண்பா, நீங்கள் ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அங்கேயே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்ல வரேன். சரி, இதுக்கெல்லாம் பிஸ்னஸுக்கு அமௌண்ட் வேணுமே, நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் எடுத்தவொடனே காசை வச்சுன்னு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது லாஸு தான் ஆகும். ஏதாவது ஒரு தொழிலை கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அதை கற்றுக்கோங்க. நீங்கள் செய்கிற வேலையை பிஸ்னஸாக மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தால் தான் அது பெட்டர். 12 வருஷமாக படிப்பு நிறுத்திட்டு 10th ஃபெயில் ஆகிட்டு எங்கள் அம்மா கடன் வாங்கினாங்கன்றதுனால வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 11-12 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த ஒர்க்கை, பெயிண்டிங் ஒர்க்கை கொஞ்சம் தொழிலாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணினே இருக்கேன். இதை ட்ரை பண்ணுறதுக்கு 29-30 வயசு ஆகிப்போச்சு. நான் வேலைக்கு போக ஆரம்பித்தது 2011. இப்போ 2026 ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை
மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி இதை வந்து நம்ம எப்படிலாம் படிக்காமல் இவ்வளோ இத்தனைக்கும் கடன் வேறு. எங்கள் வீட்டிலலாம் வந்து ஏகப்பட்ட கடன். அவ்வளோ கடன்லேயும் எங்கள் அம்மா வந்து அவ்வளோ எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்க வச்சாங்க. படிக்க வைக்கலனா கூட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒழுக்கத்தை வச்சு தான் இப்போ நான் கொஞ்சம் 2-3 பேரை வச்சு வேலை வாங்கிக்கின்னு புதுசாக ஒரு இன்ஜினியர் பிடிச்சி அவர் கொடுக்குற சைட்டெல்லாம் செஞ்சு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நான். அதனால் நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. படிக்காத எங்களாலேயே ஒரு சொந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது படித்த உங்களால் முடியாதா? எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது லேட்டாக தான் புரியும். படித்தவங்களுக்கு அப்படி இல்லை, உடனே புரிஞ்சிடும். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் சொன்னது வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது ஸ்க்ரீனில் காட்டுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியும் எனக்கு இருக்குது. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பேசுகிறேன்றது கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.